Good morning, students. Now going to discuss about Unit 3 Cell Biology and Biomolecules. What is mean cell biology? The study of cell in a living organism is called cell biology. செல்லை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறோம். அது பிளான்ஸ் ஆனாலும் சரி, அனிமல்னாலும் சரி, அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் செல் பயாலஜி. சரிங்களா? அண்டு பயோமாலிகுல்ஸ். வாட் இஸ் மீன் பயோமாலிகுல் அப்படின்னா, பயோமாலிகுல் இஸ் ஏ கெமிக்கல் காம்பவுண்ட் பவுண்ட் இன் எ லிவிங் ஆர்கானிசம். இது லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு. These include chemicals that are composed of mainly the chemicals are carbon, hydrogen, oxygen, nitrogen, sulfur and phosphorus. Then the biomolecule are the building blocks of life and perform important functions in living organism. இந்த வேலையை செய்யறதுக்கு தான் இதனால் பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயோமாலிகுல்ஸ் நம்ம எதை பற்றிலாம் நிறையா பார்க்கலான்னா, ப்ரோட்டீன்ஸு, லிப்பிட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, வேரியஸ் டைப்ஸ் பற்றி நம்ம நல்லா பார்க்கலாம். சரிங்களா? இது கடைசியாக வந்து நம்ம 8th சாப்டரில் பார்க்க வேண்டியது. இப்போ இந்த யூனிட் 3ல் நம்ம பார்க்க வேண்டிய 6th சாப்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல். ஒரு செல் அப்படின்னாவே யூனிட் ஆஃப் லைஃப், உயிரினுடைய அடிப்படை அழகுதுன்னு பார்த்தா செல் தான். அது பிளான்னாலும் சரி, அது அனிமல்னாலும் சரி, செல் இஸ் ஏ யூனிட் ஆஃப் லைஃப். இது 1 மார்க் கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வேர்ட் செல் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்டு. எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, லாட்டின் வேர்டு தான் செல். த வேர்டு செல் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் செல்லே அப்படிங்கிறதுல இருந்தால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, செல் அப்படிங்கிற பேரை வச்சாங்க. லாட்டின் வேர்டு வந்து செல்லே அப்படின்னு பேர், அதில் வந்து செல்னு வந்துச்சு. நாளில் மருவி செல் அப்படின்னா மாறிச்சு. விச் மீன்ஸ், செல்னா என்ன அப்படின்னு பார்த்தா, விச் மீன் ஏ ஸ்மால் கம்பார்ட்மெண்ட், ஒரு சிறிய அறை, ஸ்மால் கம்பார்ட்மெண்ட். 1 மார்க் கொஷின். The word cell was first used by Robert Hooke in the year of 1662. Therefore, the term cell is as old as 300 years ago. பார்த்திங்கன்னா, இந்த வார்த்தையை, இந்த செல்லுங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக்கு தான் பயன்படுத்தினார். அந்த செல் பார்த்திங்கன்னா 300 வருஷம் வந்து பழமையானவை. இந்த செல்லுங்கிற வேர்டு வந்து 300 வருடம் பழமையானவையாக இருக்குது. சரிங்களா? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே வேர்டு தான், ஒரே வார்த்தை தான், ஒரே பேர் தான், அதான் சொல்லலாங்க. 300 years agoன்னு சொல்கிறாங்க. தென் டிஸ்கவரி, எப்படி கண்டுபிடிச்சாங்க, செல்லை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதில் யாரோடைய ரோல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். எந்த சயின்டிஸ்ட்லாம் இதில் இன்வால்வ் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். டிஸ்கவரி, அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நம்மளுக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி அண்ட் ஃபாதர் ஆஃப் பயாலஜி. இந்த இயர் ஆஃப் 384 to 322 BC was the one who first recognized that animal and plant consist of organized sexual unit but unable to explain what it was. இதை என்ன சொல்கிறாருன்னா, பிளான்ட்டும் அனிமலும் ஒரு கட்டமைப்பால் இருக்குது, அமைஞ்சிருக்கு. அதுக்கு பேர் வந்து யூனிட்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரக்சரல் யூனிட்டாலாக இருக்குது. பிளான்ட்டுங்கிறதும் அனிமல்ங்கிறதும் ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட்டாலாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரல் யூனிட் என்னங்கிறத மட்டும் அவர் சொல்லலை, அதுக்கு பேர் வைக்கல, அதை பற்றி என்னங்கிறது சொல்லலை. ஆனால் பிளான்லேயும் ஒரே மாதிரி இருக்குது, அனிமலையும் ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். அதுக்கப்புறம் இந்த இயர் ஆஃப் 1660s ராபர்ட் ஹூக் அப்சர்வ் சம்திங் விச் லுக் லைக் ஹனி காம். தேனுடைய கூட்டில் பார்த்தீங்கன்னா எ கிரேட் நம்பர் ஆஃப் லிட்டில் பாக்ஸஸ் விச் வாஸ் லேட்டர் கால்டு எ செல் ஃப்ரம் த கார்க் செல். என்ன பண்ணார் ராபர்ட் ஹூக் முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேன் கூடை பார்க்குறாரு. அந்த தேன் கூடை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேன் கூடு இப்படி இருக்கும். நிறையா வந்து பாக்ஸாக அப்படி கூடாக அப்படி தேன் கூடு இருக்கும். இதை பார்த்துருக்காரு. இதில் நிறையா இந்த மாதிரி நிறையா வந்து கிரேட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து இருக்குது. 1 2 3 மாதிரி நிறையா இருந்திருக்கு. இதே மாதிரி எங்கே பார்த்தாரு அப்படின்னா, கார்க் டிஷ்யூ, தக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டிலெல்லாம் ஒரு மூடி போட்டு மூடி வைப்பாங்க, கார்க்கு. சரிங்களா? அந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். அந்த கார்க்கை எடுத்து மெல்லுசாக சீவி அதை கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும், இதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சராக தெரிஞ்சுது, இதே மாதிரியே தெரிஞ்சுது. அதனால் என்ன பண்ணார்னா, ஹனியோடைய கூட, தேன் கூடில் இருக்கிற மாதிரியே ஒரு செல்ஸ் அமைப்பு, ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து இந்த கார்க் டிஷ்யூலையும் தெரிஞ்சதுனால இதுக்கு பேர் செல் அப்படின்னு பேர் வச்சார் ராபர்ட் ஹூக். இந்த இயர் ஆஃப் 1665
ராபர்ட் ஹூக் கம்ப்ளீட் இஸ் ஒர்க் மைக்ரோகிராஃபியா. இது ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை பார்த்து டீட்டெயிலாக எழுதுறாரு. எதில் எழுதுறாருன்னா மைக்ரோகிராஃபியாங்கிற ஒரு புக்ஸில் வந்து எழுதி வெளியிடுறார். யாருன்னா ராபர்ட் ஹூக். ஒன் மார்க் கொஸ்டின் வருதெல்லாம். லேட்டர் ஆண்டன் வான் லீவன்ஹாக் அப்சர்வ் யூனிசெல்லுலார் பார்ட்டிகிள்ஸ் விச் he named as animalcules. இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு யூனிசெல்லுலார் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன பேர் வச்சுன்னா அனிமல்குலஸ் அப்படின்னு சொல்கிறார். யூனிசெல்லுலார் பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செல்லு தான் யூனிசெல்லுலார் பார்ட்டிகல்ஸ்னு சொல்ல வராரு. சரிங்களா, அது இருக்குது, அதுக்கு பேர் தான் அனிமல்குலஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். அப்புறம் ராபர்ட் ப்ரௌன் 1831 to 39 டிஸ்கிரைப் த ஸ்பெரிக்கல் பாடி இன் எ பிளான்ட் செல்ஸ் ஆஸ் நியூக்ளியஸ். அந்த செல்லுக்குள்ளே இப்படி ஒரு பிளான்ட் செல் எப்படி இருக்குன்னா இந்த செல்லுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது. அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர்னா நியூக்ளியஸ் அப்படின்னு முதல் பேர் வச்சதுன்னா ராபர்ட் ப்ரௌன். சரிங்களா, இது ஒன் மார்க் கொஸ்டின். H.J. டியூட்ரோசேட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1824 எ பிரெஞ்சு சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வாஸ் ஃபர்ஸ்ட் டு கிவ் அன் ஐடியா ஆன் செல் தியரி. செல் தியரியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா டியூட்ரோசேட் தான் என்ன பண்ணார்னா இந்த செல் தியரிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையே முன்னே வச்சார். அவங்க சொன்ன கருத்தை முன்னே வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா 2 சயின்டிஸ்ட்டு லேட்டர் மேத்தியாஸ் ஸ்லீடன் ஜெர்மன் பாட்னிஸ்ட் அவர், அதேமாதிரி தியோடர் ஸ்வான் இவர் ஜெர்மன் ஜுவாலிஸ்ட், இவர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவுட்லைன் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த செல் தியரி. செல் தியரிக்கு ஒரு நல்ல அடித்தளமே இவங்க 2 பேரும் கொடுத்தாங்க. எதை பேஸ் பண்ணி அந்த டியூட்ரோசேட் இருந்தாலே அவர் சொன்னதை வச்சுட்டு அதை இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லா டீட்டெயிலாக புரிகிற மாதிரி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீடன் அண்ட் ஸ்வான். சரிங்களா, அதுக்கப்புறம் ருடால்ஃப் விர்ச்சோ, ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க 1858 எக்ஸ்பிளைன் த செல் தியரி பை ஆடிங் எ ஃபீச்சர்ஸ் stating that the whole living cell arises from free existing living cells by cell division. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவங்க 2 பேர் சொன்ன கருத்தை வந்து வச்சுக்கிட்டு இன்னும் சிலது என்ன பண்ணுறாருன்னா ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு செல் இருக்குன்னா அந்த செல் டிவைட் ஆகி தான் இன்னும் 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த செல் இருந்தால் இந்த செல்ஸ் தோன்றிருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ப்ரீ எக்ஸ்டிங் செல்ஸ்னால் இவங்களுக்கு முன்னாடி யாரில் இவங்க தான் வந்திருக்காங்க, இவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க வந்தாங்க, இவங்க மறுபடியும் 2வது இவங்க வராங்க, இப்படியே வந்து இப்படி சொன்னார். அப்போ ஒரு செல் இருந்தால் இன்னொரு செல் தோன்றுது, இப்படியே தோண்டிகிட்டே வந்துகிட்டே இருக்குது. எது மூலியமான செல் டிவிஷன் மூலிமா தோன்றுச்சு அப்படிங்கிறத முன்னாடி செல் கொள்கைக்கு ஒரு நல்ல அடித்தளம் தெளிவாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ருடால்ஃப் விர்ச்சோ. இப்போ அட்வான்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ருடால்ஃப் விர்ச்சோ சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் 1 மார்க்ஸ் நிறையா இருக்குது, நல்லா படிச்சிடணும். அதை சயின்டிஸ்ட்லாம் காமிச்சிருக்காங்க. அரிஸ்டாட்டில் காமிச்சிருக்காங்க, ராபர்ட் ஹூக்கு, ஆண்டன் வான் லீவன்ஹாக், ஸ்லீடன் அண்ட் ஸ்வான், ருடால்ஃப் விர்ச்சோ. இவங்க 2 பேரும் செல் தியரி சொன்னாங்க. இவங்க செல்லை பற்றி சொன்னாங்க, இவங்க செல் தியரி பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பி நுண்ணோக்கியல் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோஸ்கோப் இஸ் அன் இன்எவிட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா தவிர்க்க முடியாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம லைஃப்பில் இது ஒரு முக்கியமான பங்கு. Microscope is an inevitable instrument in studying the cell and subcellular structure. செல்லை பற்றியும் செல்லுக்குள்ளே என்ன மாதிரிலாம் இருக்கோ அதை பற்றியும் படிக்கிறதுக்கு மைக்ரோஸ்கோப்பி ஹெல்ப் பண்ணுது. மைக்ரோஸ்கோப்பிங்கிற ஸ்டடி ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா, த மைக்ரோஸ்கோப்பி ஆஃபர்ஸ் ஸ்கோப் இன் ஸ்டடிங் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஸ்கோப் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்னா நோக்கம் சொல்லுவாங்க. அந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிஸை பற்றி அது பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இல்லை மைக்ரோபிளாஸ்மாவோ இல்லை ஃபங்கஸோ அந்த மாதிரி எதை வேணாலும் நம்மளாம் ஸ்டடி பண்ணுறது தான் இதோட நோக்கமே. சரிங்களா, தேர்ஃபோர் இட் இஸ் நேம்டு அஸ் மைக்ரோஸ்கோப். அதனால் இதுக்கு பேர் மைக்ரோஸ்கோப்னு பேர் வச்சோம். மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் மைக்ரோஸ்கோப். அந்த ஸ்டடீஸை பற்றி டீட்டெயிலாக படிக்கிற ஸ்டடிக்கு பேர் அது படிப்பு பேர் மைக்ரோஸ்கோப்பின்னு பேர். சரிங்களா, மைக்ரோஸ்கோப்பி. மைக்ரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். ஸ்கிப்பிங் அப்படின்னா டு சி அப்படின்னு அர்த்தம். ஸ்கிப்பிங்னா டு சி பார்க்குறது. சின்னதை என்ன பண்ணலாம் மைக்ரோஸ்கோப் மூலிமா பார்க்கணும். ரொம்ப கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிஸை நம்ம பார்க்கணுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் மூலம் தான் பார்க்க முடியும். இது வந்து எங்கேருந்து வந்துச்சு, இந்த வேர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கிரீக் வேர்டு. அதனால் கிரீக் டெர்மினாலஜின்னு கொடுத்தாங்க. த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வாஸ் ஃபஸ்ட்டு இன்வென்டட் பை Z.
ஜென்சன் இவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், கூட்டு நுண்ணோக்கின்னு சொல்லுவோம். நாம் வந்து இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மைக்ரோஸ்கோப் எதுனா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? அந்த 10th ப்ராக்டிக்கலில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ப்ராக்டிக்கலில் ஸ்லைடெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மைக்ரோஸ்கோப் தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். எது மூலிமா? லைட்டு, சன்லைட் மூலிமா என்ன பண்ணோம், நம்ம அந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அதை கண்டுபிடிச்சவர் தான் ஜென்சன் அப்படிங்கிறார். 1 மார்க் கொஷின். இது 3 மார்க் கொஷின். மைக்ரோஸ்கோப்பி. மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒர்க் ஆன் த லென்ஸ் சிஸ்டம். மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் மூலியமாக தான். லென்ஸ் சிஸ்டம் அண்ட் லென்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்ஸ் அண்ட் லென்ஸ் சச்சஸ் ரெஃப்ளெக்ஸ் பண்ணும், மேக்னிஃபிகேஷனாக பெருசு பண்ணி காமிக்கும், அண்டு நியூமரிக்கல் அப்பச்சர் ஒரு பாயிண்டில் ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். The common light microscope which has many lenses. Common light microscope many lenses இருக்கும். ஆறு கல்லு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். 2 மார்க் கொஷின் இருந்த வரைக்கும். The microscope transmit visible light from sources to eye or camera through sample. எங்கேருந்து எங்கே அப்படின்னா லைட்டை பட்டு அந்த பேஸ் என்ன சொல்லணும்னா ஸ்டேஜ் சொல்லுவாங்க, ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் பட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது என்ன பண்ணலாம், கேமராவில் நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ணலாம், எடுத்துக்கலாம். எதுனா சாம்பிள் என்ன வச்சுருக்கோமோ ஸ்லைடில் வச்சுருக்கோம் அதை நான் ஃபோட்டோவும் எடுக்கலாம், கண்ணுலேயும் பார்க்கலாம். சரிங்களா? இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பியில் பார்த்திங்க அப்படின்னா பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்னா ரொம்ப நல்லா கான்ட்ராஸ்டாக தெளிவாக தெரியும். Bright field microscope is a routinely used microscope in studying various aspects of cell. இதை ரொட்டீனாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்லை பற்றி ஸ்டடி பண்ணுறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியலாம். இட் அலோஸ் லைட் டு பாஸ் டைரக்ட்லி த்ரூ த ஸ்பெசிம். இது என்ன பண்ணுறோம், கீழே இருக்கிற லென்ஸ் மூலியமாக என்ன பண்ணோன்னா அந்த ஸ்டேஜில் வச்சுருக்கக்கூடிய ஸ்பெசிமில் லைட்டை பாஸ் பண்ணி வில் டிஸ்டிங்யூஸ்டு இமேஜ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெசிமனை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்லைடில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்லைடுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிமன் உள்ளே வச்சுருக்கோம்னா இந்த ஸ்பெசிமனில் இதோட அவுட்டர் லேயர் இப்படி இருக்குது, இன்னர் லேயர் இப்படி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு லேயர் இப்படி இருக்குது. இந்த மாதிரி லேயர்ஸை என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேறுபடுத்தி காமிக்கும். இந்த லேயர் வேறு, இந்த லேயர் வேறையாக இருக்குது, இது ஒரு மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கும், இது மாதிரி ஒரு கலர்ஸ் எடுத்துக்கும், இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா காமிக்கும் மன்றதி மைக்ரோஸ்கோப்பில். இந்த கான்ட்ராஸ்ட் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை ஸ்டெயினிங். இதை அப்படி வேறுபடுத்தி காமிக்கும் போது என்ன கலர்ஸ் காமிக்கணும்னா கண்டிப்பாக ஸ்டெயின் போடணும். அந்த ஸ்டெயினுக்கு பேர் சாஃப்ரனின் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ரனின் பேர். இதுக்கு பேர் கவுண்டர் ஸ்டெயின் சொல்லுவாங்க. கவுண்டர் ஸ்டெயின் என்ன கலர் இருக்குன்னா ரெட் கலர் இருக்கும். இதை நம்ம போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பெசிமின் வந்து உறிஞ்சிட்டு இந்த ஸ்டெயினை உறிஞ்சிட்டு சாயத்தை உறிஞ்சிட்டு நம்மளுக்குன்னா கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவுட்டர் லேயர் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற இன்னர் லேயர் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற இன்னர் லேயர் ஒரு மாதிரி தெரியும். அப்புறம் ஜைலம் ஃப்ளோயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா டிஃப்ரென்ஷியேட் பிங்க் கலர்லையும் அந்த ப்ளூ கலர்லையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கும். சரிங்களா? அதான் சொல்கிறோம். அந்த கான்ட்ராஸ்ட் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை ஸ்டெயினிங் த ஸ்பெசிமென் வித் ரீஏஜென்ட் தட் ரியாக்ட் வித் த செல்ஸ். அந்த சாயத்தை போட்டோன்னே அதுக்குள்ளே இருக்கிற செல்ஸில் நம்ம ரியாக்ட் பண்ணோம். அண்ட் டிஷ்யூஸ் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அது என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், மைக்ரோஸ்கோப்பில் வேறுபடுத்தி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அழகாக பார்க்கலாம், ஃபோட்டோகிராஃப் எடுக்கலாம். சரிங்களா? இந்த டயக்ராம் கீழே இருக்குது, நம்ம காமிச்சிடலாம். த லைட் ரேஸ் ஆர் ஃபோக்கஸ்டு பை கண்டென்சர். கண்டென்சர்னு ஒன்று இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி லென்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு லென்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த லென்ஸில் தான் லைட் பட்டு இப்படி உள்ளே போகும்போது இந்த ஸ்டேஜுக்கு கீழே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் கண்டென்சர்னு சொல்லுவாங்க. அந்த கண்டென்சர் க்ளோஸ் பண்ணுற லைட்டு உள்ளே போகாது. அந்த கண்டென்சர் நம்ம தேவையான சைஸ் என்ன பண்ணால் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். அதில் எதாவது லைட்டு உள்ளே பாஸ் ஆகி இங்கே போகும், இந்த ஸ்டேஜில் வச்சுருக்கிற ஸ்லைடுக்குள்ளே பட்டு மேலே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். சரிங்களா? அப்படி சொல்லிட்டாங்க. The light rays are focused by condenser on the specimen on micro slide placed upon the adjustable platform called stage. The light comes from the compact fluorescent lamp CFL பேர். 1 மார்க் கொஸ்டின். ஆர் லைட் எமிட்டிங் டயோட் எல்இடி மூலிமா நம்ம லைட்டை பாஸ் பண்ணலாம். இப்போ நிறையா வந்துருச்சு டெக்னாலஜி. வந்து சன்லைட் தான் யூஸ் பண்ணுமானா இல்லை, ஏகப்பட்டது நம்ம வேறு மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். பல்ப் யூஸ் பண்ணலாம், இப்படிலாம் வந்துருச்சு. அதான் சொல்கிறேன், டயோட்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சின்ன குட்டி லெவல் போட்டு யூஸ் பண்ணலாம். தென் it passes through the two lenses, namely objective lens, இன்னொன்று ஐ ஸ்பேஸ். அப்ஜெக்டிவ் லென்ஸ்னால் இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல,
ஸ்டேஜில் இந்த லென்ஸு இந்த சைடு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் ஸ்பெசிமென் இருக்குது. இதை பார்த்த மாதிரி ஒரு லென்ஸ் இருக்கும். மொத்தம் 3 லென்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும், இந்த பக்கம் இப்படி இருக்கும். இல்லை ஒரு லென்ஸ் தான் நம்ம கவர் பண்ணி வச்சுருப்போம். இதுக்குள்ளேயே இந்த 3மே யாருன்னா அட்ஜெக்டிவ் லென்ஸ். க்ளோசர் டு ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கோம். ஆஸ் த ஐ ஸ்பீஸ் க்ளோசர் டு ஐ, கண்ணுக்கு பார்த்த மாதிரி. இந்த டியூப் இங்கே இருக்குன்னா டியூபுக்கு மேலே இங்கே ஒரு லென்ஸ் இருக்கு இல்லையா, இது என்னது ஐ லென்ஸ். தேர் ஆர் 4 ஆப்ஜெக்டிவ் லென்சஸ் இருக்குது. இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, 3 தான் நான் காமிச்சிருக்கேன். மொத்தம் 4 இருக்குது நம்ம வைக்கலாம். ஆனால் 3 தான் போட்டிருப்பாங்க, ஒன்று போட்டிருக்க மாட்டாங்க. இந்த 3ல் பார்த்தீங்கன்னா 5x 5 டைம் மல்டிப்ளை காமிக்கும். 5x 10x 45x 100x அப்படின்னு 4 இருக்குது. நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 10xலையும் இந்த 45x தான் யூஸ் பண்ணுவோம். 10 வாட்டி பெருசு பண்ணி காமிக்கும், இது 45 வாட்டி பெருசு பண்ணி காமிக்கும், இது 100 மடங்கு காமிக்கிறது. எதை ஸ்லைடுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பெருசு பண்ணி காமிக்கும். which can be rotate. லென்ஸ் என்ன 3 இருக்குன்னு சொன்னாலே ரொட்டேட் ஆகிருக்கும். ஃபிக்ஸ்ட் அட் ஏ சர்டன் பாயிண்ட் டு கெட் ராக்கெட் மேக்னிஃபிகேஷனை பெருசு பண்ணி காமிக்கும். சுற்றிட்டே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3மே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொட்டேட் பண்ணி எந்த லென்ஸ் வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கும். அதில் ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்தோடனே நாங்கள் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக பண்ணி காமிக்கும். எதை அந்த ஸ்பெசிமன் ஸ்லைடில் இருக்கக்கூடிய ஸ்பெசிமனை பெருசு பண்ணி காமிக்கும். It works on the principle of numerical aperture value and its own resolving power. அது எப்படி ஒர்க் ஆகுது? நியூமரிக்கல் அப்பச்சர் மூலியமாகவும் அதே மாதிரி ரிசால்விங் பவர் மூலியமாகவும் தான் வேலை செய்யுது. இதுதான் பிரின்சிபல் கொள்கைகள். இதை பற்றி தனியாகவே ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது, இதை பார்க்கலாம். The first magnification of the microscope is done by objective lens which is called primary magnification. முதல்ல அந்த ஸ்பெசிமனை பெருசுப்படுத்தி காமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் தான். மேக்னிஃபிகேஷனாக என்லார்ஜ் சைஸ் பெருசு பண்ணி காமிக்கிறது. சரிங்களா? இது எப்படி இருக்கும்? இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் பார்க்க எப்படி இருக்கும்? ரியலாக இருக்கும். இன்வெர்டட் இமேஜ் எப்படி இருக்கும்? தலைகளாக இருக்கும். அந்த ஸ்பெசிமோட இமேஜ் தலைகளாக தெரியும். சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்த 2 மார்க்கு the second magnification of the microscope is obtained through eyepiece lens called secondary magnification. secondary magnification சொல்லுவாங்க. இது விர்ச்சுவல், இதுவும் ட்ரூ இமேஜ் தான், இது இன்வெர்டட் தான். சரிங்களா? இது ரெண்டுமே டிஃபரன்ஷியலில் கேட்பாங்க. பிரைமரி மேக்னிஃபிகேஷன், செகண்டரி மேக்னிஃபிகேஷன். பிரைமரி மேக்னிஃபிகேஷன் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பெருசு பண்ணி காமிக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறது யாருன்னா ஐ லென்ஸ் தான் பெருசு பண்ணி காமிக்கும். சரிங்களா? இதுதான் அந்த இது பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், லைட் மைக்ரோஸ்கோப் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே லைட் இங்கே பட்டு இங்கே போகும். இதுதான் கண்டென்சர். இந்த கண்டென்சர் இங்கே ஸ்லைடு மேலே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 1 2 3 3 இருக்கும், அதை ரொட்டேட் பண்ணி வைக்கலாம். இங்கே இந்த இடத்துல ஐ லென்ஸ் இருக்கும். இதுவும் பெருசு பண்ணி காமிக்கும், இதை விட இது பெருசு பண்ணி காமிக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குற பாருங்கள், இந்த ஒரு லென்ஸ் இருக்குது, இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது. ஐ லென்ஸு, அப்ஜெக்டிவ் லென்ஸ். சரிங்களா? இந்த நியூமெரிக்கல் அப்பேச்சர்னா இங்கேருந்து இங்கே படுதல இங்கே பட்டு இப்படி இங்கே போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிலாம் போகுது, அதான் நியூமெரிக்கல் அப்பேச்சர் சொல்லுவாங்க. பின்னாடி காமிக்கலாம். இந்த ரே டயக்ராம்ஸ், ரே லைன் எப்படி போகுது? ரே டயக்ராம், லைட் ஃபேத் ஆகி போகிறது. இமேஜ் டேக்கன் யூஸிங் மைக்ரோஸ்கோப். இதில் லைட்டு பட்டு இந்த ஸ்பெஷலில் போட்டு கண்ணில் தெரியும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி வியூ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெளியே அவுட்டர் லேயர் ஒரு மாதிரி தெரியும், இங்கே ஒரு லேயர் ஒரு மாதிரி தெரியும். இப்படி ஒவ்வொரு லேயரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. சரிங்களா? அதுக்கு ஸ்டெயின் நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். இதுதான் லைட் மைக்ரோஸ்கோப், பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் சொல்லியிருக்கோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரிசால்யூஷன் இருக்குது. நியூமெரிக்கல் அப்பேச்சர், மேக்னிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். ரிசால்விங் பவர் சொன்னாலையா, ரிசால்யூஷன் பாருங்கள். த டேர்ம் ரிசால்விங் பவர் ஆர் ரிசால்யூஷன் ரெஃபர்ஸ் டு எபிலிட்டி ஆஃப் லென்ஸை பொறுத்திருக்கு. எபிலிட்டி ஆஃப் லென்சஸ் டு ஷோ த டீடைல் ஆஃப் ஆப்ஜெக்ட் லையிங் பிட்வீன் த 2 பாயிண்ட். இந்த ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் 2 பாயிண்ட் இருக்குது. இப்படி பட்டு இப்படி போகுது, இந்த பாயிண்ட் இந்த இருந்து இந்த வரைக்கும் லைட் பட்டு இப்படி போகுது. அந்த ரெண்டுக்கு தான் ரிசால்விங், அதாவது ரிசொல்யூஷன் சொல்கிறாங்க. லையிங் பிட்வீன் 2 பாயிண்ட், இட் இஸ் அ ஃபைனஸ்ட் டீடைல் அவைலபிள் ஃப்ரம் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டு இப்படி கரெக்டாக வேல்யூ காமிச்சோம். இட் கேன் பி கால்குலேட் யூஸிங் பை த ஃபார்முலா. ரிசால்யூஷன் கொடுத்துட்டு 0.61 lambda பை நியூமெரிக்கல் அப்பேச்சர் ஃபார்முலா கால்குலேஷன் பண்ணுறாங்க. வேர் லேம்டானா வேவ் லென்த் ஆஃப் லைட் இப்படி போகுது இல்லையா, இந்த லைட்டோட வேவ் லென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நியூமெரிக்கல் அப்பேச்சர் இந்த இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ரெசல்யூஷன் ஆர் ரிசால்விங் பவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நியூமெரிக்கல் அப்பேச்சர்னா, நியூமெரிக்கல் அப்பேச்சர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆப்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஆப்டிக்கலாக லென்ஸ் சொல்கிறோம். ஆப்டிக்கல் கான்ஸ்டன்ட் அசோசியேட் வித் த
ஆப்டிக்கல் லென்ஸ் டினோட்டிங் த எபிலிட்டி டு ரிசால்வ் என்னென்னா பவர் இதுக்குள்ளே இருக்கிற என்ன மாதிரி பவர்ஸ் இருக்கும் அது ஹையர் த நியூமரிக்கல் வேல்யூ கிரேட்டர் வில் பி ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் நியூமரிக்கல் வேல்யூ ஹையராக இருந்துச்சுன்னா ரிசால்விங் பவரும் ஹையராக இருக்கும் அதாவது ரிசால்விங் பவர்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க மெயினாக டிஃப்ரென்ஷியேட் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கக்கூடிய பவர் வந்து அதிகமாக இருக்கும் சொல்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு மேக்னிஃபிகேஷன்னா இந்த ஆப்டிக்கல் இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் அண்ட் இமேஜை பேஸ் பண்ணி காமிக்கிறது இஸ் கால்டு மேக்னிஃபிகேஷன் இட் இஸ் கால்குலேட்டட் பை த ஃபாலோயிங் ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் கிட்ட சைஸ் ஆஃப் இமேஜ் சீன் வித் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறது டிவைடட் பை சைஸ் ஆஃப் இமேஜ் சீன் வித் நார்மல் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நார்மல் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் வந்து எவ்வளோ இருக்கும் இவ்வளோ பெருசாக பார்க்கலாம் இது மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது பேர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் படித்தோம் இப்போ எலக்ட்ரானை யூஸ் பண்ணி லைட்டுக்கு பதிலாக எலக்ட்ரானை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிமெனை எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் ரிசால்விங் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறத பற்றி படிக்கிறது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி The electron microscope was first introduced by Ernest Ruska இவர் தான் மஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அறிமுகப்படுத்தினா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் டெவலப் பண்ணல ஆனால் அதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டெவலப்டு பை ஜி பின்னிங் அண்ட் ஹெச் ரோகர் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நல்லா டீட்டெயிலாக சூப்பராக நம்மளுக்கு வந்து பண்ணி காமிச்சாங்க சரிங்களா இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பண்ணி காமிச்சது இவங்க தான் It is used to analyze the fine detail of cell and organelles called as ultrastructure. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட மிக துல்லியமாக ஃபைனாக செல்லை பற்றியும் அந்த செல்லுக்குள்ள ஆர்கன்ஸை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் அல்ட்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு யூஸ் பண்ணுறது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம் அல்ட்ராஸ்ட்ரக்சர் உள்ள என்னன்னாலும் பெருசாக இட்ஸ் யூஸ்ட் பீம் ஆஃப் accelerated electrons as a source of illumination and therefore the resolving power is 1 lakh times greater than that of light microscope. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா லைட் மைக்ரோஸ்கோப் விட 1,00,000 மடங்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் லைட் பதிலாக பீம் ஆஃப் எலக்ட்ரானை அதிகம் யூஸ் பண்ணுறோம் இங்கே வந்து லென்ஸ் இங்கே இருக்குன்னா லென்ஸ் வழியாக நம்ம எலக்ட்ரான்ஸை உள்ளே பாஸ் பண்ணுறோம் எலக்ட்ரான் பட்டு நகர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது இங்கே ஸ்டேஜு கீழே கண்டென்சரில் அப்படி ஸ்டேஜ் என்ன வச்சுருக்கோம் ஸ்டேஜில் ஸ்பெசிமென் வச்சுருக்கோம் ஸ்பெசிமெனில் பட்டு நம்மளுக்கு மேலே வந்து ஐலென்ஸில் தெரியும் இது ஐலென்ஸில் கண்ணை பார்க்க முடியாது இது என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிற கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இந்த கேமரா இதை என்ன ஃபோட்டோகிராஃப் எடுத்துரும் சரியா இப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய செல்லை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது இல்லையா அது எவ்வளோ மடங்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குன்னா 1 lakh டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் இதுதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் லைட் மைக்ரோஸ்கோப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு மெயின் டிஃப்ரென்ஸே இதுதான் சரிங்களா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் The specimen to be viewed under electron microscope is dehydrated. அந்த ஸ்பெசிமென் முதல்ல ஸ்டேஜில் போய் வைக்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஸ்டேஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெசிமென் என்ன பண்ணணும் டீஹைட்ரேட் பண்ணணும் வாட்டர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது வாட்டர் ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும் ஒன்று அண்ட் இம்ப்ரெக்னேட்டட் வித் எலக்ட்ரான் ஹோபகு கெமிக்கல்லெஸ் கோல்ட் ஆர் பலாடியம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பெசிமெனை ஃபுல்லாக கோட்டிங் பூசிடணும் என்ன மாதிரி கோட்டிங் பூசிடணும் ஒளியை உள்ள இம்ப்ரெக்னேட்டாக ஒளி உள்ளே போகாத மாதிரி ஒளியை உள்ளே போகக்கூடாது இம்ப்ரெக்னேட்டாக ஒளி போகாத மாதிரி சரியா வித் எலக்ட்ரான் ஓபக்கோன்னா எலக்ட்ரானும் உள்ளே போகக்கூடாது கெமிக்கல் லைக்ஸ் கோல்ட் அண்ட் பலாடியம் இப்போ ஸ்பெசிமென் இப்படி இருக்குன்னா இந்த ஸ்பெசிமென் சுற்றி என்ன பண்ணணும்னா லைட்டு உள்ளே போகாத மாதிரி எலக்ட்ரான்ஸ் உள்ளே போகாத மாதிரி என்ன பண்ண கோட்டிங் போட்டு மேலே பூசிடுவாங்க இப்படி தங்கத்துக்கு வந்து மேலே முலாம் பூசுகிறாங்களே அந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஸ்பெசிமெனுக்கு மேலே உள்ள எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எலக்ட்ரான் உள்ளே போகாத மாதிரி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த கோல்டோ இல்லை பலாடியோ போட்டு என்ன பண்ணிடுறாங்க ஃபுல்லாக பூசிடுறாங்க சரியா என்ன சொன்னால் அதில் கொண்டு போய் பதிச்சிடுறாங்க அந்த ஸ்பெசிமென் கொண்டு போய் உள்ளே பதிஞ்சு வச்சிடுறாங்க இப்போ என்ன ஆகும் எலக்ட்ரான்ஸ் வருது கீழேருந்து எலக்ட்ரான் லென்ஸில் பட்டு எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும்போது இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய அந்த இருக்கு இல்லையா இங்கே என்ன பண்ணாதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து படாது அப்போ எலக்ட்ரான்ஸ் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெசிமென்லேயே என்ன எலக்ட்ரான்ஸ் இங்கேயே நின்றுது சரிங்களா அப்புறம் என்ன நடக்க போகுது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் சரிங்களா எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே நின்றுச்சு மற்ற லைட் மட்டும் உள்ளே போகுது மற்ற லைட் உள்ளே போய் என்ன ஆகுது அந்த ஸ்பெசிமென் உள்ளே போட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு என்னென்னா நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் அதான் திஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் வித் ஸ்டாண்டிங் எலக்ட்ரானா ஸ்டாண்டிங்னா வித் ஸ்டாண்டிங்னா அங்கேயே பிடிச்சிடுறோம்
அந்த ஸ்பெசிமன் கீழே என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸை நின்றுது, மற்ற ரேஸ்லாம் என்னென்னா பாஸ் ஆகி உள்ளே போகுது. சரி, போகும்போது அப்படின்னா நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணி செல்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். அப்படிங்கிறது தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புடைய முக்கியமான கான்செப்ட். இதுதான். இதில் there are two types இருக்குது. there are two kinds of electron microscope, namely transmission electron microscope ஒன்று, இன்னொன்று ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரிங்களா, இதில் ரெண்டுத்தையும் பார்க்கலாம். அதில் பார்க்க வேண்டியது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இதுதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லேயே இதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. which provide 2-dimensional image, 2D ஸ்ட்ரக்சரில் தெரியும், 2-dimensional image. the components of the microscope are follow. என்னென்ன காம்பனன்ட்ஸ்னா கீழே வந்து எலக்ட்ரான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதில் எலக்ட்ரான் இப்படி இருந்து இங்கே இதில் ஒரு பல்ப் பண்ணால் இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் எலக்ட்ரான் ப்ரொடியூசிங் சிஸ்டம் பேர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சர், ஸ்டேஜில் வந்து கண்டென்சர் உள்ளே போகிற மாதிரி கண்டென்சர் இருக்குது. ஸ்பெசிமன் ஆப்ஜெக்டிவ், இதான் ஸ்பெசிமன் உட்காரக்கூடிய இடம். ஸ்பெசிமன் ஆப்ஜெக்டிவ் இருக்குது. அப்புறம் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு டியூப் நியூக்ளியஸ் இருக்கும், அது டியூப் லென்ஸு இங்கே இது வழியாக லைட் போட்டு ஸ்பெசிமன் இமேஜ் வெளியே தெரியுற மாதிரி. மேலே வந்து ப்ரொஜெக்டர் வச்சுருப்போம். இந்த ப்ரொஜெக்டர்னு சொல்லலாம், இல்லை அந்த செவத்தில் கூட நம்ம ப்ரொஜெக்டர் வச்சுருப்போம். அப்படியே அங்கே பட்டு இங்கே ஒரு லென்ஸ் வச்சுருந்தோம், இந்த லென்ஸில் பட்டு நம்ம லைட் வந்து செவத்தில் படுற மாதிரி படும்போது என்ன இந்த செவத்தில் வந்து இங்கே என்ன வச்சோமோ அதோட இமேஜ் இங்கே தெரியும். சரியா, அதை ப்ரொஜெக்டர் இல்லை கேப்சர் பண்ணலாம், கேமரா மூலியமாக ஃபோட்டோச்சுக்கலாம், அதுவும் பண்ணலாம். A beam of கற்றைன்னு சொல்லுவாங்க. beam of electron passes through the specimen to form an image on fluorescent screen. fluorescent ப்ரொஜெக்டர் சொன்னாலே அதான் fluorescent screen கேப்சர் பண்ணிடும். the magnification எத்தனை டைம் வந்து மல்டிப்ளை பண்ணி அதை பெருசு பண்ணி காமிக்கின்னு பார்த்தீங்கன்னா 1 to 3 lakhs times. அண்ட் ரிசால்விங் பவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் 2 to 10 ஆம்ஸ்ட்ராங் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். இதெல்லாம் 1 மார்க் கொஷின். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டடிங் டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் பற்றி படிக்கலாம், மைக்ரோல் பிளாஸ்ட் பற்றி நல்லா நீட்டாக டீட்டெயிலாக பார்க்கலாம், செல்லுடைய ஆர்கனல்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸட்ரா நிறையா இருக்குது. சரிங்களா, இந்த மைக்ரோஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மைக்ரோஸ்கோப்புடைய ஸ்ட்ரக்சர். இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இது இங்கே தான் இருக்குது. இங்கே இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் குமிப்பாங்க, இப்படி மேலே போகும். இந்த இடத்துல ஆப்ஜெக்டிவ் வச்சுருப்பாங்க. நிறைய பட்டு என்னாங்கன்னா ப்ரொஜெக்டரில் வெளியே வந்து தெரியுற மாதிரி கேப்சர் பண்ணுற வச்சுருப்பாங்க. இல்லை நம்மளுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும், கம்ப்யூட்டர் மானிட்டர்லேயே தெரியுற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இமேஜ் தெரியும். ஒரு செல்லுக்குள்ளே என்னென்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கோ அதை பற்றி ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். சரிங்களா, இது நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது செகண்ட் டைப்பு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இஸ் யூஸ் டு அப்டெயின் 3 டைமென்ஷன், அது 2D இது 3D இமேஜ் as லோ ரிசால்விங் பவர். டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய பவர் இங்கே கம்மி, அங்கே வந்து அதிகம். லோ ரிசால்விங் பவர் தென் transmission electron microscope. In this, electrons are focused by means of lenses into a very fine ஒரு பர்டிகுலர் ஃபைனில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் புறப்படுது, இத்தனை எலக்ட்ரான்ஸ் புறப்படுதுன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் என்னன்னா ஒரு இடத்துல வந்து இப்படி இந்த இடத்துல அப்படி படுற மாதிரி, அதே வெரி ஃபைன் பாயிண்ட். த இன்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் வித் ஸ்பெசிமன் ரிசல்ட் இன் ரிலீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். இப்போ இங்கே ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்டேஜில் லென்ஸ் போட்டு படும்போது என்னென்னா இந்த எலக்ட்ரான்ஸும் இந்த ஸ்பெசிமனும் இன்ட்ராக்ட் பண்ணுவது இல்லையா, பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் லைட் தெரியுது. சச்சஸ் ஆகூர் எலக்ட்ரான்ஸ்னு ஒன்று, செகண்டரி எலக்ட்ரான்ஸ், பேக் ஸ்கர்ட்டட் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெசிமனை பட்டு வெளியே வருது ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பெசிமன். தீஸ் ரேடியேஷன் ஆர் தென் கேப்சர் பை அண்ட் அப்ராப்ரிஷியேட் டிடெக்டர். இப்போ இங்கே ஸ்பெசிமன் இருக்கா, இங்கே பட்டு உள்ளே வந்துச்சா, ஸ்பெஷலில் பட்டு நான் வந்து இப்படி போகுது, இப்படி விரியும். இந்த எலக்ட்ரான்ஸ் விரியும் போது விரிஞ்சு என்ன ஆகுதுன்னா இப்படி போயிட்டுருக்கும். போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்டில் என்ன பண்ணும் கேப்சர் பண்ணுறது ஒரு டிடெக்டர் இருக்குது. டிடெக்டர் ஆம்பிளிஃபைட் தென் இமேஜ் ஆன் ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன். இங்கே படம் என்னென்னா இங்கே மேலே வந்து என்ன பண்ணிடுவோம், கேமராவோ இல்லை வந்து ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனோ வச்சுருப்போம், ப்ரொஜெக்டர் வச்சுருப்போம். அந்த ப்ரொஜெக்டில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இமேஜ் வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். சரிங்களா, அது இதோடைய மேக்னிஃபிகேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs டைம்ஸ் வந்து, அண்ட் ரிசால்விங் பவர் வந்து 5 to 20 நானோமீட்டர்ஸ் கம்மி, அதை விட இது கம்மி. சரிங்களா, இதான் அந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதனுடைய டயக்ராம் இங்கே இருக்குது. ப்ரொஜெக்டில் இங்கே தெரியும், இதுதான் இந்த காமிக்கும். இந்த மானிட்டர்லேயே காமிக்கும், கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, உள்ளே வச்சுருப்பாங்க. பெருசாக வச்சுக்கும்போது என்ன இங்கே உள்ள போட்டு இங்கே உள்ள போட்டு போகும். இதெல்லாம் நம்ம வெறும் கண்ணில் பார்க்க முடியாது. இங்கே ப்ரொஜெக்டில் என்ன கேப்சர் பண்ணிடும், இல்லை மானிட்டரில் தெரியும், கம்ப்யூட்டரில் தெரியுற மாதிரி இருக்கும். உள்ளே எந்த மாதிரி இமேஜ் தெரியும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துடலாம்.
சரிங்களா? அது 2 lakhs டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன் பண்ணி காமிக்கும். இதில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் முடிச்சிட்டோம். அப்புறம் எப்படி இதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. The microscope also has facility to measure microscopic objects. மைக்ரோஸ்கோப்பில் என்ன வச்சுருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட் அது ஸ்டேஜில் என்ன வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். எவ்வளோ சைஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் தான் மைக்ரோமெட்ரி. 2 மார்க் கொஷின். There are 2 scales involved for measuring objects. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆக்குலார் மைக்ரோமெட்ரி, இன்னொன்று வந்து ஸ்டேஜ் மைக்ரோமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஆக்குலார்னால் எங்கே இருக்குன்னா ஐலென்ஸ்க்கு கீழே வச்சுருப்பாங்க. டியூப் இருக்குது. இந்த டியூப்பில் மேலே வந்து என்னென்னா இந்த இதில் ஐலென்ஸ் வச்சுருக்காங்கன்னா இந்த ஐலென்ஸ் கீழே வந்து இந்த மாதிரி வச்சுன்னா ஒரு ஸ்லைடு மாதிரி கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி கோடு தெரியும், வரிசை கோடெலாம் இருக்கும். ஸ்டேஜ் மைக்ரோமெட்ரி என்னென்னா ஸ்டேஜில் ஏற்கனவே இங்கே இந்த இப்படி பெருசாக இந்த லென்ஸ் வச்சுருப்பாங்க. லென்ஸ்க்கு மேலே தான் அந்த இது இருக்குது, அந்த ஸ்பெசிமென் இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி தெரியும், இதுதான் அந்த இடம். சரிங்களா? இப்படி தெரியும். இங்கே வச்சுருக்காங்க, இது பதில் வச்சுருப்பாங்க, ஈஸியாக மெஷர் பண்ணுறது. இப்போ இதுவும் யுனைட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஒரு பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் எவ்வளோ இப்படி கரெக்டாக வேல்யூ ஒரே நேர்கொள்ள இப்படி வருதானா இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு செல் பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இல்லை வந்து உள்ளக்கூடிய பேரன் கேமோ கோன் கேமோ எந்த மாதிரி சைஸ் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஆக்குலர் மைக்ரோமெட்ரினா இஸ் ஃபிக்ஸ்டு இன்சைடு ஐபீஸ் லென்ஸ். தின்னாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், கிளாஸ் டிஸ்க் வேர் தேர் ஆர் லைன்டு டிவைடட் இன்ட்டு 100 ஈக்குவல் யூனிட்ஸ். த ஸ்கேல் ஹாஸ் நோ வேல்யூ. இதுக்கு வேல்யூ கிடையாது. இல்லை 100 இருக்கும், 100 ஈக்குவல் யூனிட் இருக்கும், நோ வேல்யூ. இது 2 மார்க் கொஷின். ஸ்டேஜ் மைக்ரோமெட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்லைடு வித் லைன் டிவைடட் இன்ட்டு 100 யூனிட் இருக்கும். இங்கே இந்த மாதிரி 100 யூனிட். சரிங்களா? 2 adjacent லைன் இஸ் 10 மில்லி மைக்ரான். 2 லைனுக்கு, ஒரு லைனுக்கு இல்லை நினைக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லி மைக்ரான். த நோன் வேல்யூ ஆஃப் த ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆக்குலர் மைக்ரோமெட்ரி. தேர்ஃபோர் மெஷர்மெண்ட் கேன் பி மேட் யூஸிங் ஆக்குலர் மைக்ரோமெட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் இந்த கோடும் ஒரு சர்டைன் பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகுதோ இல்லை இந்த கோடு இங்கே இருக்குது, இந்த கோடு இங்கே இருக்குன்னா இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த செல்லுடைய சைஸ் என்னங்க தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 adjacent லைன் ஆஃப் ஆக்குலர் நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் டிவிஷன், நம்பர் ஆஃப் ஆக்குலர் டிவிஷன் இன் 10 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது கண்டுபிடிக்கிறது மாதிரி தான். இந்த அளவுக்குலாம் இப்போ பார்க்குறதில்ல, இப்போ நல்லா அட்வான்ஸாக வந்துடுச்சு ஈஸியாக மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இது 2 மார்க் கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு செல் தியரி வந்து செல்லில் எப்படி ஆயிருக்குன்னு சொன்னோம், அதனால் என்ன மேட் ஆஃப் ஆயிருக்கு, அந்த செல்லுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க பற்றி நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க செல் தியரியை. சரிங்களா? இந்த இயர் ஆஃப் 1833 ஜெர்மன் பாட்டனிஸ்ட் மேத்தியாஸ் ஸ்லேடன் அண்ட் ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் தியோடர் ஸ்வான் proposed that all plants and all animals are composed of cells. எல்லா பிளான்ட்டும் சரி எல்லா அனிமல்ஸும் சரி மேட் ஆஃப் செல்லால் தான் இருக்குது. அண்ட் தட் செல்ஸ் வேர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். செல் தான் பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டமைப்பு செல்லெல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு தான் ஒரு ஆர்கானிசம் பிளான்ட்டோ அனிமல்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படிங்கிறது சொன்னது இவங்க தான் 2 மார்க் கொஷின் வரும். This observation led to the formulation of modern cell theory. அவங்க 2 பேரும் சொன்னதை பயமாக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் மாடர்ன் ஆயிடுச்சு. செல் தியரியில் கொஞ்சம் மாடர்ன் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. யார் கொண்டு வந்தார்? ருடால்ஃப் விர்ச்சோ கொண்டு வந்தார். சரிங்களா? ஆல் ஆர்கானிசம் ஆர் மேட் ஆஃப் செல்ஸ், இது நம்மளுக்கு தெரிஞ்சது. நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை டிவிஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். மதர் செல்லு தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு டாட்டர் செல் ஃபார்ம் ஆகுது. இது உயிர் இருந்தால் தான் இதுக்கு உயிர் இருக்கும், இதுக்கு உயிர் இல்லைனா இதுக்கு உயிர் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. The cell contains genetic material which is passed on from parent to daughter cells. செல்லுக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது, டிஎன்ஏவோ ஆர்என்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏவோ ஆர்என்ஏ எங்கே போகுது, பேரண்ட் டு டாட்டர்ஸ்க்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன்சைட் த செல். எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் மெட்டபாலிக்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கே நடக்குது, எல்லாமே செல்லுக்குள்ளே தான் நடக்குது, இன்சைட் த செல்லுக்குள்ளே தான் நடக்குது. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் வரும். மாடர்ன் செல் தியரி. எக்ஸெப்ஷன் டு செல் தியரி. செல் தியரியில் வைக்காதவங்க ஒருத்தர் இருக்காங்க. பிளான்ட்டை வச்சுட்டாங்க, அனிமலை வச்சுட்டாங்க, மைக்ரோப்ஸில் பாக்டீரியா வச்சுட்டாங்க, ஃபங்கஸ் வச்சுட்டாங்க, மைக்ரோபஸ்லாம் வச்சாச்சு. ஒருத்தர் மட்டும் வைக்கவே முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் டு செல் தியரி ஒரு 2 மார்க்கில் வரும். வைரஸஸ் ஆர் ஃபசில். புதிர், வைரஸுங்கிறது ஒரு புதிர்.
பயாலஜிலேயே புதிராக இருக்கிறது எல்லாம் ரொம்ப புதிராக இருக்கிறது வைரஸ் தான். வைரஸஸ், விராய்ட்ஸ் அண்டு பீரியான்ஸ். வைரஸ் அப்படின்னாலும் வைரஸ் தான். விராய்ட்ஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் வைரஸ், பீரியனுங்கிறது ஒரு டைப் ஆஃப் வைரஸ். ஆர் த எக்ஸெப்ஷன் டு செல் தியரி த வைரஸ் லேக் புரோட்டோபிளாசம். மெயின் பாயிண்டே தான். வைரஸில் என்ன கிடையாதுன்னா புரோட்டோபிளாசம்னு ஒன்று கிடையவே கிடையாது. புரோட்டோபிளாஸ்ட் என்ன சொல்கிறோம்? புரோட்டோபிளாஸ்ட் இஸ் எ செல் வித்தவுட் செல் வால் பட் பவுண்டட் பை பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கு பேர் தான் புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். இந்த புரோட்டோபிளாஸ்மும் கிடையாது, ஆப்சண்ட்டு. எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த செல். இந்த புரோட்டோபிளாஸ்ங்கிறது ஒரு செல்லுன்னாவே அது முக்கியமான பகுதி, எசென்ஷியல் பார்ட். அதுக்கு இங்கே கிடையாது. அண்ட் எக்ஸிட்ஸ் ஆஸ் ஆப்ளிகேட் பேராசைட்னா இந்த வைரஸ் வந்து கட்டாயமாக ஒரு உயிரினத்துக்குள்ளே போயே ஆகணும். சரிங்களா? கட்டாய ஒற்றினின்னு பேர். ஆப்ளிகேட்னா கட்டாயம். ஆப்ளிகேட் ஃபெராசினா இதுக்கு லிவிங் இருக்குது. இன்னொரு லிவிங்குள்ளே போய், அதாவது வெளியே இருக்கும்போது நான் லிவிங்காக இருக்கும், உள்ளே போய் வந்து செல்லுக்குள்ளேயோ இல்லை ஓஸ்ட்டுக்குள்ளே போனோன்னா லிவிங்காக மாற்றிக்காங்க. ஆப்ளிகேட் ஃபெராசைட்டின் பேர். விச் ஆர் சப்செல்லுலார் இன் நேச்சர். இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி சப்செல்லுலார், மைக்ரோஸ்கோப்லேயே பார்க்க முடியாத சைஸ், வெரி 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 மைன்யூட் சைஸ். அதனால சப்செல்லுலார் இன் நேச்சராக இருக்குது. ஆனால் இது கொண்டு போய் செலுத்தியில் இந்த வைரஸை எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணலை, இது வரைக்கும் இன்க்ளூட் பண்ணலை. சரிங்களா? இது 2 மார்க் கொஷின். புரோட்டோபிளாசம் தியரி. புரோட்டோபிளாசம்னா என்ன, அதை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. புரோட்டோபிளாசம் தியரி. த கார்டி ஃபஸ்ட் அப்சர்வ் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் முத அப்சர்வ் பண்ணது யாருன்னா இவர் தான், கார்டி. அது இந்த பிளான்ட் செல் அப்படின்னா பிளான்ட் செல் என்ன இருக்கும், இங்கே செல்வாலுக்குள்ளே என்ன இருக்குது, இது பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன். இந்த பிளாஸ்மா இதுக்கு எல்லாமே என்னென்னா புரோட்டோபிளாசம்னு சொல்லுவோம். அதை அப்சர்வ் பண்ணார். ஃபிலிக்ஸ் டுஜார்டின் 1835 observed a living juice in animal cells and it is called sarcode. இந்த அனிமல் செல்லுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஜெல்லு மாதிரி உள்ளே இருக்கான். இதுக்குள்ளே பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே ஒரு ஜெல்லு மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பேர் வச்சார்? சார்கோட்னு பேர் வச்சார், டுஜார்டின்னு வச்சார். புர்கின்ஜி 1813 காயின் த டேர்ம் புரோட்டோபிளாசம் ஃபார் ஷாப் இன்சைட் ஏ பிளான்ட் செல். பிளான்ட் செல்லையும் இதே மாதிரி சாப் இருக்குது, ஜெல்லு இருக்குது. சாப்னா ஜெல்லு, கூல்மோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சார்? புரோட்டோபிளாசம்னு பேர் வச்சார். ஆனால் அனிமல்லையும் இதே மாதிரி ஜெல்லு, ஜூஸ் இருக்குது, ஜெல்லு தான் இதுவும் இருக்குது. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? சார்கோடுன்னு வச்சாங்க, டுஜார்டின்னு வச்சாங்க. அப்புறம் இவர் தான் அந்த டேர்ம் புரோட்டோபிளாசம் ஒரு ஃபஸ்ட்டு காயின் பண்ணி கேட்டால் புர்கின்ஜி தான் அடிக்கணும். 1 மார்க் கொஷின், நீட் கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூகோ வான் மோல் 1846 இண்டிகேட்டட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி, முக்கியத்துவத்தை பற்றி நிறைய சொன்னார் யூகோ வான் மோல். சரிங்களா? அது புரோட்டோபிளாசம் தியரி. இது ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். அப்புறம் மேக்ஸ் ஸ்குல்ஸ் அப்படின்னு சொல்லி 1861 எஸ்டாப்ளிஷ் சிமிலாரிட்டி பிட்வீன் புரோட்டோபிளாசம் அண்ட் சார்கோட் அண்ட் ப்ரொபோஸ்ட் எ தியரி விச் லேட்டர் ஆன் கால்டு புரோட்டோபிளாசம் தியரி பை ஹோ ஹெட்விக். இங்கே முதல்ல சொல்லிடுவோம். இவர் என்ன சொன்னார்னா, மேக்ஸு சிமிலாரிட்டி, இந்த பிளானில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசமும் அந்த அனிமலில் இருக்கக்கூடிய ஜூஸ் சார்கோடு ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுக்கும் நிறைய மிகப்பெரிய மேட்ச் இருக்குது, 90% நிறைய மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சிமிலாரிட்டி பற்றி சொன்னார். அவங்க சிமிலாரிட்டி பற்றி இவர் சொன்ன உடனே இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு செல் தியரி பற்றி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. புரோட்டோபிளாசம் தியரி பற்றி சொன்னது யாருன்னா ஹெட்விக் சொன்னார். ஹோ ஹெட்விக் தான் என்ன பண்ணார், இவங்க சொன்னதை மையமாக வச்சுட்டு புரோட்டோபிளாசம் தியரி கொண்டு வர்றாரு. புரோட்டோபிளாசம் தியரி போது பிளான்ட்டும் வந்துடும், அனிமலும் வந்துடும். 1892. அப்புறம் ஆக்சுவலி 1868 என்ன சொன்னார்னா, ப்ரொபோஸ்ட் ஏ புரோட்டோபிளாசம் அஸ் எ பிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப். இது வந்து ஃபிசிக்கல் பேஸ் ஆஃப் லைஃபு அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். சரிங்களா? யார் வச்சார் அப்படின்னா ஹக்ஸ்லி, புரோட்டோபிளாசத்துக்கு. இந்த புரோட்டோபிளாசம் ஆஸ் ஏ கொலாய்டல் சிஸ்டம். புரோட்டோபிளாசம் வந்து ஒரு கூர்மம் ஜெல்லு மாதிரி இருக்கும், எல்லாம் நிறையா மிக்ஸ் ஆகி ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். சரியா? ஒரு கஞ்சி மாதிரி இருக்கிறது, எல்லாமே சேர்ந்து ஒரு கஞ்சி மாதிரி இருக்கக்கூடியது கொலாய்டல் சிஸ்டம். புரோட்டோபிளாசம் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் கொலாய்டல், காம்ப்ளெக்ஸ்னால் கூட்டமாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் கொலாய்டல் system which was suggested by Fisher in the year of 1894 and Hardy in the year of 1898. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க, புரோட்டோபிளாசம்னாவே ஒரு காம்ப்ளெக்ஸ் கொலாய்டல் இருக்கும், கூல்னு சொல்லுவோம், ஜெல்லு மாதிரி இருக்கும், நிறைய எல்லாம் சேர்ந்து நம்ம கஞ்சி மாதிரி வச்சுக்கணும், ஏகப்படுத்து எல்லாம் சேர்ந்துருக்கலையே அது காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடியன்னு சொன்னார். It is primarily made up of water and various other solids of biological importance such as glucose, fatty acid, amino acid, மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் அண்டு என்சைம்ஸ். இதில் மெயினாக என்ன இருக்குது, புரோட்டோபிளாஸ்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அதிகமாக இருக்குது. அப்புறம் வேரியஸ் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் மெட்டீரியல் என்ன இருக்குன்னா குளுக்கோஸ் ப்ரெசன்ட், ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, மினரல்ஸ், விட்டமின், ஹார்மோன்ஸ், என்சைம் எல்லாமே இந்த புரோட்டோபிளாஸ்டில் தான் இருக்குது. ஒரு செல்லுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் எங்கே இருக்குன்னா ஆல் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன்சைடு த புரோட்டோபிளாஸ், அதுக்குள்ளே தான் இருக்குது. அது பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லணும். சரிங்களா? அது சொல்லிட்டாங்க.
these solids may be homogeneous. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் soluble in water. இந்த solid may be homogeneous இருந்தால் அது தண்ணியில் கரைஞ்சிரும். ஆர் ஹெட்ரோஜினஸாக இருந்துச்சுன்னா தண்ணியில் கரையாது. insoluble in water which forms the basis for its colloidal nature. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன நேச்சர் காமிக்கிறாங்க, கொலாய்டல் நேச்சரை காமிக்கிறாங்க. அப்போ ஹோமோஜினஸ் இருக்குது, ஹெட்ரோஜினஸ் இருக்குது, தண்ணியில் கரையக்கூடியது இருக்குது, தண்ணியில் கரையாத சப்ஸ்டன்சஸும் இருக்குது. எதில்? புரோட்டோபிளாஸ்டில். நெக்ஸ்ட்டு புரோட்டோபிளாசம் விச் இஸ் ஜெல் ஃபார்ம் கேன் சேஞ்ச் இன்டு சொல்யூஷன் ஃபார்ம். ஜெல்லில் இருந்து ஆரம்பித்து சொல்யூஷன் ஃபார்முக்கு மாறிச்சு, அதுக்கு பேர் சொல்யூஷன். 2 மார்க் கொஷின். ஜெல் டு சொல்யூஷன் ஃபார்ம் வரைஞ்சி சொல்யூஷன். அதே சொல்யூஷன் டு ஜெல் ஃபார்ம் அது ஜெல்லேஷன் பேர். திஸ் ஜெல் சொல்யூஷன் condition of a colloidal system are prime basis for mechanical behavior of cytoplasm. இது மூலியமாக தான் அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது, என்ன பண்ணுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். எது? அந்த ஜெல்லும் இதுவும் சொல்யூஷனும் ரெண்டு இது நம்ம என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இருக்காங்க. இது வந்து ஃபண்டமெண்டலாக இருக்காங்க. அடிப்படை அழகு மெக்கானிக்கல் பிஹேவியர்னா ஃபண்டமெண்டல் பிஹேவியர்ஸ் ஆஃப் சைட்டோபிளாஸை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா புரோட்டோபிளாஸ்டுக்குள்ளே தான் யார் இருக்காங்கன்னா சைட்டோபிளாஸ் இருக்காங்க அப்படி சொல்கிறோம். சரிங்களா? சைட்டோபிளாஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கிது புரோட்டோபிளாஸின் மூலிமா. அதில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். புரோட்டோபிளாசம் இஸ் ஏ டிரான்ஸ்லேகல்னா லைட்டு உள்ள பாஸ் ஆகும். லைட் கேன் என்டர் ஈஸிலி. டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓடார்லெஸ். ஸ்மெல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா என்ன இருக்காது, ஸ்மெல் இருக்காது. சரியா? அதுபோல் பாலிபேசிக் ஃப்ளூயிட்ஸ் வந்து நிறையா இருக்கும். பல வகையான ஃப்ளூயிட்ஸ் இருக்குது இதில், அதையும் கொடுத்தாச்சு. எல்லாம் 1 மார்க்கில் வரும். Protoplasm is a crystal colloid solution. Crystal படிக்கலாம். Crystal colloidal solution which is a mixture of chemical substances forming crystalloid. Crystalloid என்னென்ன சப்ஸ்டன்ஸ் சேர்ந்தால் crystalloid பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் crystalloid பார்த்தா ட்ரூ சொல்யூஷன். 1 மார்க் கொஸ்டின். crystalloid is otherwise known as ட்ரூ சொல்யூஷன். என்னென்ன இருக்குது? சுகர்ஸ், சால்ட்டு, ஆசிட், பேஸ் எல்லாமே இதில் இருக்கும். ட்ரூ சொல்யூஷன் இருக்கும். இது crystalloid. அண்ட் அதர் ஃபார்மிங் கொலாய்டல் சொல்யூஷன். கிறிஸ்டல்னால் படிக்குமா, கொலாய்டல்னால் ஜெல்லு மாதிரி சொல்யூஷன். என்ன இருக்குது? ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, லிப்பிட்ஸ் அதிகமாக இருக்குது. கொலாய்டல்னாவே ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். Protoplasm is the most important property of the protoplasm by which is exhibit 3 main phenomena. Protoplasm ஒரு முக்கியமான 3 phenomena இருக்குது, முக்கியமான கேரக்டர்ஸ். 3 main characters, phenomena characters, namely Brownian movement அங்கே இருக்குது. நம்ம ஜன்னலை திறந்து வச்சுன்னா அப்படியே லைட் வழியாக தூசி சேர்ந்து உள்ள வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பார்ட்டிகல்ஸ் நிறையா இருக்குது. ப்ரௌனியன் மூவ்மெண்ட், அமீபாய்ட் மூவ்மெண்ட், அமீபா எப்படி போகும் அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது உள்ளே. இந்த புரோட்டோபிளாஸ்ட்குள்ளேயே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும். அதேமாதிரி சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோஸ். சைட்டோபிளாஸும் ஆடிக்கிட்டே இருக்கும். புரோட்டோபிளாஸ்டுக்குள்ளே தான் என்ன இருக்குது? சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே தான் எல்லா மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் என்ன ஆகிட்டுனா ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா செல் ஆர்கனல்ஸ்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும் உள்ள. அப்புறம் வேறு சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நிறைய உள்ளே போகக்கூடிய மெட்டீரியலாம் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அதான் சைட்டோபிளாசம் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோஸ். இது நம்ம 11th முதல்லையே படிச்சிட்டோம், ஃபஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். விஸ்கோசிட்டி ஆஃப் த புரோட்டோபிளாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 × 20 சென்டிபார்சஸ். இது 1 மார்க் கொஸ்டின். பாகநிலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரெஃப்ளெக்ட் பண்ணுறது, ரிஃப்ராக்டிவ்னா ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. இண்டெக்ஸ் வந்து ஆஃப் த புரோட்டோபிளாசம் இஸ் 1.4. லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணது 1.4 பவர். இதில் 1 மார்க் கொஸ்டின் இதுவும். அடுத்தது என்னோடய பிஹெச், புரோட்டோபிளாஸோட பிஹெச் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் ஆஃப் த புரோட்டோபிளாசம் இஸ் அரௌண்ட் 6.8. இதான் 1 மார்க் கொஸ்டின். 6.8 பிஹெச். இதில் எவ்வளோ இருக்குது? புரோட்டோபிளாஸில் 90% வாட்டர் இருக்கும். 90% வாட்டர். புரோட்டோபிளாஸில் 90% வாட்டர். அதே டார்மன் சீடுனாவே சாயல்குள்ளே போட்டோம்லே சீடு முளைக்கிறதுக்கு போட்டோம் இல்லையா, அதை போட்டு 10 நாள் ஆகுது, இன்னும் முளைக்கவே ரெஸ்ட் எடுத்துருக்கலையா, அந்த சீலை எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னா 10% தான் இருக்கும் வாட்டர். டார்மன் சீலில் வந்து 10% இருக்கும். மற்ற மாதிரி கொஞ்சம் பெருசானால் அது வந்து 90% வாட்டர் வந்துடுது. ஒவ்வொரு செல்லையும் புரோட்டோபிளாஸ்டுக்குள்ளே வாட்டர் வந்து 90% வந்துடுது. அப்புறம் இந்த புரோட்டோபிளாசம்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்லி 34 எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. 1 மார்க். 34 elements are present in protoplasm, but only 13 elements are main. நம்ம 34 பேர் இருந்தால் கூட அதில் 13 பேர் மிக முக்கியமானவங்க. யாருன்னா யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ், மெயின் ஆர் யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின், கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், சல்ஃபர், மேக்னீஷியம், அயோடின், அயான்ஸ். இந்த 13 பேர் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அதில் முக்கியமாக அங்கே இருக்காங்க.
அப்போ இதில் ரொம்ப இந்த 13 பேருக்கு ரொம்ப 3 பேர் முக்கியமாக இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் 4 பேர் ஃபார்ம் த 96% ஆஃப் புரோட்டோபிளாஸ்ம். இவங்க தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்பயுமே எந்த ஒரு ஆர்கானிசம் எடுத்துட்டாலும் சரி, எதில் கண்டிப்பாக கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இல்லாத ஆர்கானிசமே கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? அது எந்த செல்வாலாகட்டும் வேறு எதாவது மெட்டீரியல் ஆகட்டும் எதுனாலும் சரி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனால் தான் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இங்கே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன்ஸ் வந்து 96% புரோட்டோபிளாஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. 1 மார்க் கொஷின். 6th பாயிண்ட்டு, protoplasm is neither a good nor a bad conductor of electricity. இது வந்து கரண்ட்டையும் கனெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். குட் ஆர் பேட்னு கொடுத்தாச்சு. நல்லா கரண்ட்டையும் பாஸ் பண்ணாது, கரண்ட்டையும் பாஸ் பண்ணாமல் இருக்காது. அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இட் ஃபார்ம் ஏ டீலிமிட்டிங் மெம்பரேன்ஸ். இப்படி உள்ளேயும் அலோவ் பண்ணல, வெளியும் போக விடலையா, அந்த மாதிரி பண்ணால் அது டீலிமிட்டிங்னு சொல்லிட்டாங்க. டீலிமிட்டிங் மெம்பரேன்னா அன்லிமிட்டட் அர்த்தம். அன்லிமிட்டட் மெம்பரேன்ஸ் இஸ் எ கான்டாக்ட் வித் வாட்டர் அண்ட் solidify when heated. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டீலிமிட்டிங் மெம்பரேனாக இருந்தால் நாங்கள் கான்டாக்ட் வித் வாட்டரை கான்டாக்ட் பண்ணோம். சரிங்களா? அதே வந்து solidify ஆச்சு, புரோட்டோபிளாஸ்ட் solidify ஆச்சுன்னா ஹீட்டை வந்து கனெக்ட் பண்ணும், ஹீட் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொகசிவ்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இணக்கத்தன்மைன்னு பேர். தமிழில் வந்து இணக்கத்தன்மை சொல்கிறாங்க. பார்ட்டிகல்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம் ஆர் அட்டாச்ட் வித் ஈச் அதர். ஒரு மாலிகூல்ஸ் இன்னொரு மாலிகூல் எப்படி அட்டாச் ஆகிடுது. அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஈர்ப்பு என்ன மாதிரி இருக்குது, அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். விச் ஈச் அதர் பை ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் மூலிமா. அந்த ஃபோர்ஸை பற்றி கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாலிகூல்ஸுக்கும் இன்னொரு மாலிகூல்ஸுக்கும் பக்கத்தில் வராங்க அப்படின்னா 2 பேரும் ஒட்டுறாங்களே இந்த ஃபோர்ஸ் இல்லை இங்கேருந்து 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் வேண்டர் வால் பேண்ட்ஸ் அப்படின்னு பேர். தட் ஹோல் லாங் செயின் ஆஃப் எ மாலிகூல் டுகெதர். இப்படி வந்து இப்படி இருக்கும்போது நான் அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துட்டே இருக்கு. பார்க்குறது நமக்கு எப்படி தெரியும், ஒரு லாங் செயினாக இருக்குது. இந்த பேண்டு மூலிமா நான் நிறைய ஒட்டிக்கிட்டே செயினாகவே பெருசாக ஒட்டிக்கிட்டே வரும். சரிங்களா? திஸ் ப்ராப்பர்ட்டி வேரிஸ் வித் த ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ். இது என்ன, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேரி ஆகும் என்னன்னா இந்த ஸ்ட்ரென்த்து வேரி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கான்ட்ராக்டிலிட்டி, சுருங்கும் தன்மை. எப்படி வந்து புரோட்டோபிளாஸ்ட் ஸ்ட்ரிங் ஆகும், வாட்டர் உள்ளே அதிகமாக இருந்துச்சுன்னா என்னாகும், நார்மல் பொசிஷனாக இருக்கும். வாட்டர் உள்ளேருந்து வெளியே வந்துருச்சுன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும் புரோட்டோபிளாஸ்ட். அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த கான்ட்ராக்டிலிட்டி ஆஃப் புரோட்டோபிளாசம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்சார்ப்ஷன், உள்ள வாட்டர் போனாலும் சரி, அண்ட் ரிமூவல் ஆஃப் வாட்டர், எஸ்பெஷலி ஃபார் ஸ்டொமேட்டல் ஆப்சரேஷன். எப்படி ஸ்டொமேட்டோ ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த புரோட்டோபிளாசம் ஒர்க் பண்ணும். இந்த ஸ்டொமேட்டோ மூலிமா அதிகமாக வாட்டர் வெளியே போகுது. சரிங்களா? எப்போ டூரிங் ஃபோட்டோஸ் அப்போ அதிகமாக வாட்டர் வெளியே போகுது. அதே நைட்டு வந்து என்னென்னா ஃபோட்டோஸ் நடக்காதனால வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து புரோட்டோபிளாஸ்ட்டில் வாட்டர் உள்ளே வந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்குது, வாட்டர் வெளியே போச்சுன்னா ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி சுருங்கவும் விரியும் சொல்கிறாங்க. சரியா? அதான் கான்ட்ராக்டிலிட்டி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஒரு என்ன இழுக்கிறது ஃபோர்ஸு. ப்ரோட்டீனுக்கு லிக்விட்ஸ் எங்கே தூரமாக இருக்காங்களா பக்கமாக இருக்காங்களா, அதுக்குள்ளே ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி. இழுக்கிற விசைக்கு வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் ஆஃப் த புரோட்டோபிளாசம் ஆஃப் லெஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். எப்பயுமே பிளாஸ்மா மெம்பரேன் எதனால் நடக்குன்னு கேட்டால் மேட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட் அப்படின்னு அர்த்தம். இப்படி ப்ரோட்டீன்ஸ் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது ப்ரோட்டீன்ஸ், இந்த லிப்பிட்ஸ் இருக்கும், உள்ளே இங்கேருந்து ப்ரோட்டீன்ஸும் நிறையா இருக்கும். இது 2 பேர்த்துக்கும் உள்ள லெஸ் சர்ஃபேஸ் டென்ஷன், இழுக்கிற விசை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹென்ஸ் தே ஆர் பவுண்ட் அட் த சர்ஃபேஸ் ஃபார்மிங் த மெம்பரேன். இவங்க 2 பேர் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க, புரோட்டோபிளாசம்ங்கிற மெம்பரேன், அதாவது புரோட்டோபிளாசம் மெம்பரேனையும் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சோடியம் குளோரைடு ஹேவ் ஹை சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ சோடியம் குளோரைடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் இருப்பாங்க சோடியம் குளோரைடு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஹையாக இருக்குது, ஹை சர்ஃபேஸ் டென்ஷனாக இருக்குது. ஸோ தே அக்கர் இன் டீப்பர் பார்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாஸ்ட்குள்ளேயே ரொம்ப டீப்பாக இருக்குன்னா சோடியம் குளோரைடு இருந்துட்டு அதிகமாக வெளியே இருக்கும்போது கம்மியாக இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. உள்ளே போகும்போது என்ன டீப்பாக போகும்போது என்ன ஆச்சுன்னா அதிகமாக இருக்குது சர்ஃபேஸ் டென்ஷன். சரியா? 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு செல் சைஸ் அண்ட் ஷேப். செல்லுடைய சைஸ் எவ்வளோ, ஷேப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். த செல்ஸ் கிரேட்லி வேரி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆல்சோ இன் ஃபங்க்ஷன். செல்லு வந்து நிறைய வைரஸ் ஒரு மாதிரி இருக்குது, வைரஸ் செல்லு ஆரம்பித்து அப்படியே பெருசாக பிளான்ட்டு, அனிமலு, மைக்ரோஆர்கானிசம், பாக்டீரியா. சரியா? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் மாறிட்டே இருக்குது. ஆனால் ஷேப்பும் மாறுது, அதோடைய ஃபங்க்ஷனும் மாறுது. இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வித் சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்டு டிஷ்யூ. டிஷ்யூலாம்
என்னது செல்லெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் டிஷ்யூ. அதாவது குரூப் ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்டு குரூப் ஆஃப் செல் இஸ் கால்டு டிஷ்யூன்னு பேர். The tissue integrate together to perform similar function. The group of tissues join together to perform similar function called organ. Group of டிஷ்யூலாம் சேர்ந்ததுக்கு பேர் என்னது ஆர்கன் பேர். அதே மாதிரி குரூப் ஆஃப் ஆர்கன் வித் ரிலேட் ஃபங்க்ஷன்ஸ் கால்டு ஆர்கன் சிஸ்டம் பேர். ஆர்கன் சிஸ்டம் கோஆர்டினேட் ஆகிட்டு டுகெதர் ஃபார்ம் ஆர்கானிசை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா, இதுக்கு பேசிக் என்னது செல்லு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேப் பார்க்க போகிறோம். த ஷேப் ஆஃப் செல் வேரி கிரேட்லி ஃபார்ம் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம். ஒவ்வொரு ஆர்கானிஸுக்கும் ஷேப்பும் மாறுது. வித்தின் இந்த ஆர்கானிசம் ஒரு சொல்லுக்குள்ளேயும் அது ஒரு ஆர்கானிஸுக்குள்ளேயும் செல்லு சைஸும் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுது. மைட்டோகாண்ட்ரியா ஒரு மாதிரி இருக்கும், குளோரோபிளாஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், கோல்கி பாடிஸ் ஒரு மாதிரி இருக்கும். அது சொல்கிறோம், அதையும் சொல்லலாம். இன் பாக்டீரியா த செல் ஷேப் வேரி ஃப்ரம் ரவுண்டடு பாக்டீரியா இருந்தால் காக்கை பாக்டீரியா, ரெக்டாங்குலர் இருந்தால் ராட் ஷேப் பாக்டீரியா, ஸ்பைரல் ஷேப் இருந்தால் ஸ்பைரலம் பாக்டீரியா. இப்போ மாறுது, ஷேப் மாறுது. இன் வைரஸ் த ஷேப் ஆஃப் த என்வலப் வேரியஸ் ஃப்ரம் ரவுண்ட்லேயும் வைரஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரகுலர் இருக்குது, ஆர் டி ஷேப்டு. எக்ஸ்ட்ரகுலர் இருந்தால் டி ஷேப்டு வைரஸ், T4 பாக்டீரியோஃபேஜ் சொல்கிறோம். சரிங்களா, இந்த இன் ஃபங்கை குளோபுலர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் இப்படி பெருசாக நீளமாக எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு செல்ஸ் இருக்குது. தென் ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் இப்படி இருக்கு இல்லையா, ஸ்போர்ஸ் ஃபங்கையோட ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸும் வேரி ஆகுது. ஸ்போர்ஸ் ஆஃப் ஃபங்கை வேரி கிரேட்லி இன் ஷேப். கிளாமடா ஸ்போர்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்போர்ஸ் வந்து மாறிட்டே வந்துட்டு. சரி, நிறையா ஸ்போர்ஸ் இருக்குது, ஏக்கனேட்ஸ் இருக்குது, ஏப்ளஸ் ஸ்போர் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஸ்போரும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இன் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் வேரி இன் ஷேப் அக்கார்டிங் டு செல் டைப்ஸ் சச்சஸ். பிளான்ட்லேயும் சரி அனிமல்லையும் சரி செல்லுடைய சைஸ் வந்து மாறுது. பிளான்ட் எடுத்துகிற மாதிரி பேரண்ட் கீமா ஒரு மாதிரி இருக்குது, செல் இருக்குது, மீசோஃபில் ஒரு மாதிரி இருக்குது, பாலிசைடு ஒரு மாதிரி இருக்குது, ட்ரக்கிட்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஃபைபர் ஒரு மாதிரி இருக்குது, எபித்தலியம் ஒரு மாதிரி இருக்குது, அண்ட் அதர்ஸ். பிளான்ட் செல்லையே ஒரு செல்லுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட். இப்போ பிளான்ட்டில் என்டையர் பார்ட் ரூட்டு மட்டும் எடுத்துகிட்டா ரூட்டில் வந்து நிறையா பிரிக்கலாம். அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேர் எபிடெர்மிஸ் சொல்லுவோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் கார்டெக்ஸ் சொல்லுவோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் இன்னர் மோஸ்ட் லேயர் கார்டெக்ஸ் பேர் எண்டோடெர்மிஸ் சொல்லுவோம். எண்டோடெர்மிஸ்குள்ளே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது பெரிசைக்கிள் இருக்கும். இந்த பெரிசைக்கிளுக்குள்ளே வந்து வாஸ்குலர் டிஷ்யூ ஜைலம் ஃப்ளோயம் இருக்காங்க, ஜைலத்தில் 4 பேர் இருக்காங்க, ஃப்ளோயத்தில் 4 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சைஸ் ஷேப்பில் மாறுது. சரிங்களா, அது அப்புறம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர்னா 1/100 மீட்டர்ஸ், 1 மில்லிமீட்டர்னா 1/100 மீட்டர்ஸ் சொல்லலாம், இல்லை 1/10 சென்டிமீட்டர் சொல்லலாம். 1 மில்லிமீட்டர்ஸ் இஸ்கல் டு 1/100, இல்லை 1/1 lakh மீட்டர்ஸ், இல்லைனா 1/10,000 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய அப்படியே ஒவ்வொன்றும் ஆகிட்டே வருது. இது தெரியும். ஆம்ஸ்டாங்னா என்ன, மில்லிமீட்டர் என்ன, மில்லிமீட்டர் என்ன, மைக்ரோமீட்டர் என்ன, சென்டிமீட்டர் என்ன, இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இதெல்லாம் ஒவ்வொரு பேர் பார்த்துக்கணும், புரிஞ்சுதுக்காக. இந்த செல் சைஸ் வேரி சொன்னோம் இல்லையா, பாருங்கள் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆர்கிட்ஸ் நெருப்புக்குழியுடைய முட்டை வந்து பார்த்திங்கன்னா 50 to 150 மில்லிமீட்டர் இருக்குது, பெருசு, எல்லாம் பெருசாக கண்ணிலே பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் எக்கு 65 mm கோழி முட்டையை பார்க்கலாம். இது ரெண்டுமே கண்ணில் பார்க்கக்கூடியது. சரியா, ஒரு லைட் மைக்ரோஸ்கோப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பார்க்க முடியுது பார்த்திங்கன்னா பிளான்ட் செல் 10 to 100 மில்லிமைக்ரான்ஸ் பார்க்கலாம். அப்புறம் 1 to 60 மில்லிமைக்ரான் ப்ளூ கிரீன் ஆல்கி அதை பார்க்கலாம். அது இன்னொரு பேர் சைனோபாக்டர்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஆர்பிசி செல்லு 7 to 8 மில்லிமைக்ரான் பார்க்கலாம். பாக்டீரியா 0.5 to 5 மில்லிமைக்ரான்ஸ் இதெல்லாமே காமன் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். சரிங்களா, அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் சரிங்களா, அட்வான்ஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அதான் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் மைக்ரோபிளாஸ்மா 0.15 to 0.3 மில்லிமைக்ரான் மைக்ரோபிளாஸ்மா பார்க்கலாம். வைரஸ் 0.004 to 0.1 மில்லிமைக்ரான் சைஸ். இங்கேருந்து ஆரம்பித்து கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு கொடுத்துருக்குது. செல் சைஸு வேரி ஆகுது, ஷேப்பும் வேரி ஆகுது. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்குது பிளான்ல, அனிமலில், இல்லை ஜென்ரலாக எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த பேசிஸ் ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன், எப்படி செல் வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி, அதேமாதிரி நியூக்ளியர் அந்த செல்லுக்குள்ள நியூக்ளியஸுடைய கேரக்டர்ஸும் பேஸ் பண்ணி ஒரு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் நியூக்ளியஸ் கேரக்டர்ஸ் the cells are divided into 3 important types, namely என்னென்னு பார்த்தீங்கன்னா prokaryotes, mesokaryotes and eukaryotes. ப்ரோனாவே ஏர்லி ஸ்டேஜஸ், மீசோனாவே இன்பிட்வீன், யூனா அட்வான்ஸ். எது கேரியட்னாவே நியூக்ளியஸ் பற்றி படிக்க போகிறோம். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் நியூக்ளியஸ், மிடில் ஸ்டேஜ் ஆஃப் நியூக்ளியஸ், அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் நியூக்ளியஸ் பற்றி படிக்கிறோம். சரிங்களா, இதில் நான் முதல்ல ப்ரோகரியாட்ஸ் அப்படின்னு என்னென்னு பாருங்கள். இந்த ப்ரோகரியாட்டிக் ஆர்கானிசம் விச் ப்ரைமேட்டிவ் நியூக்ளியஸ்னால்
நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெளிவாக தெரியாது. ப்ராமினன்ட் நியூக்ளியஸாக இருக்காது. சரிங்களா? ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சன்ட் அண்ட் ஆர் கால்டு ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோனாவே பிரைமேட்டிவ், கேரியனா நியூக்ளியஸ். 2 more question. The DNA lies in the nucleus. இந்த வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரோகேரியல் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன சொல்லணும், நியூக்ளியாய்னு தான் பேர் கொடுக்கணும், நியூக்ளியஸ்னு சொல்லக்கூடாது. நியூக்ளியஸ்னா ட்ரூவாக இருந்தால் தான் நியூக்ளியஸ் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் நியூக்ளியாய்டு, ஜினோஃபோர், இன்சிஃபியன் நியூக்ளியஸ். பாக்டீரியா எடுத்துட்டோம்னா பாக்டீரியாவில் வந்து நியூக்ளியஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியாய்டு அப்படின்னும் ஜினோஃபோர் அப்படின்னும் இன்சிஃபியன் நியூக்ளியஸ்னு பேர் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா டிஎன்ஏ இருக்குது உள்ள. ஆனால் என்ன இருக்காதுன்னா which is not bounded by nuclear membrane. மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியஸ் சுற்றி மெம்பரேன் கிடையாது. ஆனால் யூகேரியட்ஸ்னால் கண்டிப்பாக இருக்கும் நியூக்ளியஸ் சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரெசண்ட்டு. நியூக்ளியர் மெம்பரேன் இருந்தால் தான் அது ட்ரூ நியூக்ளியஸ்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஏ ட்ரூ நியூக்ளியஸ். இதுதான் மெயின் பாயிண்ட். நாட் ஏ ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ பிரைமேட்டிவ் டைப் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல். இது பிரைமேட்டிவ் டைப்பும் முடிச்சாச்சு. The DNA is without histone protein. Histone protein இருந்தால் அதான் ட்ரூ. ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இல்லைனா ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது. சரியா? அதேமாதிரி ட்ரூ டிஎன்ஏன்னு சொல்ல முடியாது. இந்த எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, ரிக்கட்சியா, ஸ்பைரோகீட்டி இதெல்லாமே வந்து ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிள்ஸ். இது ஒரு 3 mark கொஷின், ப்ரோகேரியட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது மீசோகேரியட். மீசோனாவே பிட்வீன் அர்த்தம். இந்த இயர்ஸ் ஆஃப் 1966 the scientist Dodge and his co-workers நிறைய பேர் சேர்ந்து proposed another kind of organism called mesokaryote. ப்ரோகேரியட் சொன்னீங்க, யூகேரியட் சொன்னீங்க, இன்னொரு டைப் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த டாஜ் என்ன பண்ணார், மீசோகேரியட்னு ஒன்று இருக்குன்னு சொன்னார். தீஸ் ஆர்கானிசம் விச் ஷேர் சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆஃப் போத் ப்ரோகேரியட் அண்ட் யூகேரியட். கேரக்டர்ஸ் ஷேர் பண்ணுது. ப்ரோகேரியட் கேரக்டர் இருக்குது, யூகேரியட்டோட கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் த அதர் வேர்ட்ஸ் these are organism intermediate between prokaryotic organism and eukaryotic organism. These contain well organized nucleus with nuclear membrane. இந்த மீசோகேரியட் செல்லில் பார்த்தீங்கன்னா உள்ள நியூக்ளியோலஸ் இருக்குன்னு அர்த்தம் சொல்லிட்டாங்க. இப்போ நியூக்ளியர் மெம்பரேன், இந்த மாதிரி நியூக்ளியர் மெம்பரேன் தெளிவாக இருக்கும். திஸ் கேன் வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ். அப்போ ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க வித் நியூக்ளியர் மெம்பரேன். அண்ட் டிஎன்ஏ இஸ் ஆர்கனைஸ்டு இன் டூ. டிஎன்ஏ எங்கே இருக்கும், அந்த குரோமோசோம் ஃபைபர்ஸில், இந்த குரோமோசோம் ஃபைபருக்குள்ளே தான் இருக்கும் குரோமோசோம் இருக்கும். இந்த குரோமோசோமில் யார் இருப்பாங்க, டிஎன்ஏ இருப்பாங்க. இந்த டிஎன்ஏ இஸ் ஆர்கனைஸ்டு இன் டி குரோமோசோம். பட் என்ன இல்லைன்னா வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ட்ரூ நியூக்ளியஸ்னால் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொன்னோம். இங்கே நியூக்ளியஸ் ட்ரூன்னு சொல்கிறாங்க. அந்த டிஎன்ஏல என்ன கிடையாது, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் கிடையாது. அண்ட் டிவைடட் த்ரூ ஏ மைட்டாசிஸ் சிமிலர் வித் ப்ரோகேரியட்ஸ். எப்படி டிவைட் ஆகுனா ஏ மைட்டாஸ் முன்னாடி டிவைட் ஆகுது. மைட்டாஸ் யூகேரியட்னா மைட்டாஸ் முன்னாடி டிவைட் ஆகும் இல்லையா? ப்ரோகேரியட்னா ஏ மைட்டாஸ் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு எதுக்கு சிமிலராக இருக்குது, ப்ரோகேரியட் சிமிலராக இருக்குது. 2 கேரக்டர் வந்து சிமிலராக இருக்குது ப்ரோகேரியட்டுக்கு, 2 கேரக்டர் வந்து யூகேரியட்டுக்கு சிமிலராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சர்டைன் ப்ரோட்டோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்டைன் ப்ரோட்டோசுவா லைக் நாக்டிவ்ஸ்லியா. இது ஒரு எக்ஸாம்பிள். நாக்டிவ்லியா அப்படின்னு பேர் புரோட்டோசுவா. அதுமாதிரி சம் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், தண்ணியில் வந்து மேந்துட்டு இருக்கும் பிளான்ட் சொல்லுவாங்க, ஃபைட்டோ பிளாங்க்டன் சொல்லுவாங்க. லைக் ஜிம்னோடியம், பெரிடினியம் அண்ட் டினோஃபெசலேட்ஸ் ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் மீசோகேரியாட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்கோம். இதுவும் 3 mark கொஷின் மீசோகேரியாட்டிக். நெக்ஸ்ட்டு யூகேரியாட்ஸ். நம்ம என்ன சொன்னோம், அட்வான்ஸ் சொன்னோம். யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் விச் ஹேவ் ட்ரூ நியூக்ளியஸ் ஆர் கால்டு யூகேரியாட்ஸ். ட்ரூன்னு இங்கே தான் மெயினாக சொல்கிறோம். ட்ரூ நியூக்ளியஸ், அட்வான்ஸ் நியூக்ளியஸ். ட்ரூ கேரியனா நியூக்ளியஸ். த டிஎன்ஏ இஸ் அசோசியேட் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். சரிங்களா? த மெயின் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 1, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 2A, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 2B, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 3 அண்ட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 4. இதனால் ஆயிருக்கணும். சரிங்களா? இதனால் ஆயிருந்தால் தான் அது பேர் ஹிஸ்டோன் சொல்லுவோம். எங்கே இருக்குது, குரோமோசோமுக்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்குது. இந்த மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். என்னென்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கோல்கி பாடிஸ் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் இருக்கும், நிறைய ஆர்கனல் இருக்குது. மெயினாக முக்கியமான ஆர்கனல் சொல்கிறேன். இந்த ஃபியூ ஆர்கனல்ஸ் மே ஹேவ் ரைசன் பை எண்டோசிம்பியாசிஸ் விச் இஸ் எ செல் லிவிங் இன்சைட் அனதர் செல். ஒரு செல்லுக்குள்ளே இன்னொரு செல் வாழ்ந்து அந்த செல்லுகளுடைய பகுதி மெட்டீரியல்லாம் என்ன ஆச்சுன்னா உள்ளே வந்துருச்சு, ஊடிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு செல் இருக்குது அப்படின்னா இந்த செல்லை வந்து இந்த செல்லு சாப்பிட்ருச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல்லு இப்போ உள்ளே போயிடுச்சா, இந்த செல்லுக்குள்ளே என்னென்ன அந்த ஆர்கன்ஸ் இருந்துச்சோ அந்த ஆர்கன் எங்கே போயிட்டாங்க, இங்கேருந்து இந்த செல்லுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு எண்டோ சிம்பியாசிஸ்னால் மியூச்சுவல்னு அர்த்தம். எண்டோனா உள்ள, எண்டோ சிம்பியாசிஸ் விச் இஸ் எ செல் லிவிங் இன்சைடு அனதர் செல். ஒரு செல்லுக்குள்ளே இன்னொரு செல்.
The organelles like mitochondria and chloroplast will support this theory. இப்படி தான் வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருந்த குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியும் இன்னொரு செல்லுக்குள்ளே வந்துச்சு. அந்த தேரிக்கு பேர் எண்டோசிம்பியாசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த செல் யார், இந்த செல் யாருன்னு நம்ம தான் பார்க்க போகிறோம். ஆர்ஜின் ஆஃப் யூகேரியாட்டிக் செல் எப்படி ஆர்ஜின் ஆச்சு, யூகேரியாட்டிக் செல் எப்படி வந்துச்சு. எண்டோசிம்பியன்ட் தியரி, the two eukaryotic organelles believed to be the descendants of the endosymbiotic prokaryotes. Descendantனா சந்ததி, progeny அப்படின்னு பேர், progeny சந்ததின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பேரும், இந்த ரெண்டு ஆர்கனல்ஸும் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஃப்ரம் ப்ரோகேரியோட்ஸ். யூகேரியாட்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, ப்ரோகேரியாட்டிலேருந்து தான் ரெண்டு ஆர்கனல்ஸ் உள்ளே வந்து யூகேரியாட்டிக்கே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ரோகேரியாட்டிக் செல்லேருந்து ரெண்டு பேர் அங்கேருந்து வந்து வேண்டாம் உங்கள் இடம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்து யூகேரியாட் செல்லுக்குள்ளே பூந்துட்டாங்களாம். அதனால் அதுக்கு செல்லு யூகேரியாட்னு பேர் வச்சாலும். அவங்க ரெண்டு பேரும் வந்ததுனால தான் யூகேரியாட்னு பேர் இருக்கிறாங்க அப்படி சொல்கிறோம். இந்த ஆன்சிஸ்டர் ஆஃப் த யூகேரியாட்டிக் செல்ஸ் என்கல்ஃப்டு, மூதாதையர் இருக்காங்க இல்லையா, யூகேரியோட மூதாதையர் ஆன்சிஸ்டர்னா மூதாதையர்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாக்டீரியாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக விழுங்கிட்டாங்க. த யூகேரியாட்டிக் செல்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி என்க்ளவ்டு பை எ பாக்டீரியான்னு சொல்கிறோம், சரிங்களா. அண்ட் த பாக்டீரியா கண்டினியூ டு ஃபங்க்ஷன் இன்சைட் த ஹோஸ்ட் செல். இப்போ என்ன சொல்கிறோன்னா ஒரு செல் இருக்குது, இது வந்து யூகேரியாட்டிக் செல்லு, இது வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், இது பாக்டீரியா. இந்த பாக்டீரியாக்குள்ளே என்ன இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்குது, குளோரோபிளாஸ்டும் இருக்காங்க. இந்த பாக்டீரியாவை என்ன பண்ணுச்சுன்னா இந்த யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து விழுங்கிருச்சு, என்குலஃப்னா விழுங்கிருச்சு. விழுங்கிட்டு இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன இங்கே உள்ள செல்லுக்குள்ளேயும் நடந்துகிட்ருக்கு. அப்படி வந்து இங்கேருந்து என்ன ஆச்சுன்னா நாளடைவில் இந்த செல்ஸ்குள்ளே இந்த ஆர்கன்ஸ் எங்கே வந்துச்சுன்னா இந்த செல்லுக்கு வந்துச்சு. அதனால இதுக்கு என்ன பேர் வச்சோம், யூ அப்படின்னு பேர் வச்சோம், யூகேரியாட்டிக்னு பேர் வச்சோன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இது 2 மார்க் கொஸ்டினையும் வரலாம், 3 மார்க் கொஸ்டினையும் வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒரு 5 மார்க் கொஸ்டின், கம்பேரிஷன் பிட்வீன் டைப்ஸ் ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷனில் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம், யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அண்டு அப்புறம் மீசோகேரியாட்டிக் ஆர்கானிசம், இந்த மூணுத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரோகேரியாட்ஸ். சைஸ் ஆஃப் த செல் பாருங்கள், 1 to 5 மில்லி மைக்ரான் இருக்குது, இங்கே 5 to 10 மில்லி மைக்ரான், இங்கே 10 to 100 மில்லி மைக்ரான்ஸ். நியூக்ளியார் கேரக்டர்ஸ் வந்து நியூக்ளியாய்ட், நோ ட்ரூ நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் இல்லாதனால நியூக்ளியான்னு சொல்கிறோம். ப்ரைமேட்டிவ் ஃபார்முக்கு நியூக்ளியான்னு பேர். இங்கே நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரெசன்ட், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. இங்கே ட்ரூன்னு அந்தளவுக்கு சொல்லலாம் அப்பயும், இப்போ ட்ரூ நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் மீடியம் சைஸ், அதாவது மீடியம் நியூக்ளியஸ். டிஎன்ஏ வந்து யூஸ்வலி எப்படி இருக்கும், சர்க்குலராக இருக்குது, வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். டிஎன்ஏ யூஸ்வலி லீனியர் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும், லீனியர், பட் வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இங்கேயும் கிடையாது. இது யூஸ்வலி லீனியர் ஃபார்ம் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். இங்கே ஆர்என்ஏ ஆர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி இருக்குன்னா கப்புள்ஸ் இன் சைட்டோப்ளாஸ்ட்ல எல்லா வேலையும் நடக்குது. சிமிலர் வித் யூகேரியாட்ஸ், இங்கே என்ன நடக்குது அதே மாதிரி இங்கே நடக்குதான். ஆர்என்ஏ சிந்தசிஸ் இன்சைட் த நியூக்ளியஸ், நியூக்ளியஸில் எங்கன்னா டிஎன்ஏக்குள்ளே, இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இந்த சைட்டோப்ளாஸ்டுக்குள்ளே. ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுறது நியூக்ளியஸ்குள்ளே, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது சைட்டோப்ளாஸ்டுக்குள்ளே. இதுவும் சேம் ஃபங்க்ஷன். அண்ட் ரைபோசோம் பார்த்தீங்கன்னா 70s சொல்லுவோம். 70sனால் 50 + 30 தான், 50 + 30 70s, சரிங்களா. இங்கே 60 + 40னா 80s, இதுவும் 80s, இதுவும் 80s, இதுவும் 80s. அப்புறம் ஆர்கனல் இருக்கா, செல் ஆர்கனல்ஸ் இங்கே ஆப்சண்ட்டு, இங்கே ப்ரெசண்ட்டு. என்னென்ன ஆர்கனல் இருக்கும், இங்கே மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்டு, இல்லை மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, சென்ட்ரல் மெட்டிகல் மூணுமே ஆப்சண்ட்டு, இங்கே 3 ப்ரெசண்ட்டு. இங்கே வந்து இன்னும் நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியா இல்லாமல், குளோரோபிளாஸ்ட் இல்லாமல், எண்டோபிளாஸ்ட் ரெட்டிகுலம்ஸ், ரைபோசோம்ஸ், சரிங்களா, ஸ்மூத்து, இந்த மாதிரி நிறையா பேர், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவர் செல்லுடைய மூவ்மெண்ட் வந்து ஃபெஜலா மூலியம் மூவ்மெண்ட் ஆகுது. இங்கே கிளைடிங் நழுவி போகுது, ஆனால் ஃபெஜலா மூலியம் போகும், நழுவிட்டும் போகும். ஃபெஜலா சீலியா மூலியம் போகுது யூகேரியாட்டில். எல்லா ஆர்கனிசம் கிடையாது, சில ஆர்கனிசம். அப்புறம் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி சிங்கிள் செல்லு, ப்ரோகேரியாட்னா சிங்கிள் செல்லு, மீசோகேரியாட் வந்து சிங்கிள் செல்லும் இருக்குது, காலனி ஃபார்ம் இருக்குது. காலனினா அப்படி குரூப்பாகவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இங்கே யூகேரியாட்டில் சிங்கிள் செல்லு இருக்குது, காலனியல் ஃபார்ம் இருக்குது, மல்டி செல் இருக்குது. சிங்கிள் செல்லும் அப்படி இருக்கும், காலனினா அப்படி நிறைய பேர் சேர்ந்து காலனியாக ஃபார்ம் பண்ணுது. சரியாக குரூப் ஆஃப் செல்ஸ் நிறைய மல்டி செல், ஏகப்பட்ட செல்ஸ் அப்படி இருக்கும். செல் டிவிஷன் வந்து பைனரி ஃபிஷன், இங்கேயும் பைனரி ஃபிஷன், 1 2வது, இங்கே 2வது. இங்கே வந்து மைட்டாஸ் மூலியம் நடக்கும், மியாசிஸ் நடக்கும். மைட்டாஸ் தான் சேமாக இருக்கும், நம்பர் வந்து 2 4 8 16 32 ஆகும். இங்கே வந்து என்ன நம்பர்ஸ் வந்து குறையும், சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா அண்ட் ஆர்கி பாக்டீரியா, டினோஃபெசிலேட், புரோட்டோசோவா, இங்கே ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது 5 மார்க் கொஸ்டின், சரிங்களா. இதோட இன்னைக்கு கிளாஸஸ் முடியுது. இப்படி கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.